Hello my dear students, I'm your Sheikh sir. So previous video நீங்க 9th sum வரைக்கும் பார்த்திருப்பீங்க. இப்போ நம்ம வந்து 10th sum நான் திரும்பவும் சொல்றேன் கண்ணா. தயவு செஞ்சு சொல்றேன். நீங்க கான்செப்ட புரிஞ்சு படிக்க பாருங்க. இந்த சம் இப்படி இருக்கும், இந்த பேஜ்ல இந்த சம் இப்படி இருக்கும், இப்படி சொல்யூஷன்லாம் கத்துக்காதீங்க. ஏன்னா வந்து அது உங்களோட ப்ரிப்பரேஷன் டைம் வந்து ரொம்ப கூட்டி கொடுத்துரும். ஸோ நீங்க ப்ரிப்பரேஷன் டைமை குறைக்கணும் அப்படின்னு நினைக்க ஒரு சில ஷார்ட்கட்ஸும் சொல்லித்தரேன். ஓகே, எப்படி புரிஞ்சுக்கணும் என்ன எதுன்ட்டு. ஸோ தட் என்னன்னா சம் வந்து நீங்க இந்த லெக்சர் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், அப்படியே ஞாபகத்தில் அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சிரும். ஸோ நீங்க பாட்டுட்டு சம்ஸ் நீங்களே போட்டலாம். இந்த சம் பார்த்து முடிச்சோடனே நீங்களே அந்த ஒரு சம்மை நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே கைஸ், let us start. Sum number 10. Let me read the question first. Suppose that the time in minutes that a person has to wait at a certain station for a train is found to be a random phenomenon with the probability function specified by the distribution. Okay, ஒரு distribution கொடுத்திருக்காங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. இது என்ன distribution கொடுத்திருக்காங்க பாருங்க. capital letter f of x. அப்படின்னா என்னது? cumulative distribution கொடுத்திருக்காங்க. So நம்ம இதுல இருந்து probability density function கண்டுபிடிக்கணும். So how to find out the probability density function வந்து small letter f of x. Okay, அது அப்படிதான் denote பண்ணுவோம். So how to find out small letter f of x probability density function when cumulative function is given, அதாவது capital f of x கொடுத்திருந்ததுன்னா அதுல இருந்து small f of x probability density function கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். கரெக்டா இல்லையா? ஸோ அதுதான் நம்ம இதுலயும் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நல்லா கவனிங்க. ஓகே, இப்போ பாருங்க. சப்போஸ் தட் ஓகே ஃபைன், f of x என்ன கொடுத்துருக்கு, f of x is 0 when x is less than or equal to 0. ஓகே, when x is less than or equal to 0, அது கண்டிப்பா என்னது, f of x வந்து 0 தான். ஓகே, x by 2 when it is x by 2 between 0 and 1, it is between 0 and 1. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து இங்க ஈக்குவல் டு வந்து வரக்கூடாது, பரவாயில்ல. ஓகே, between 0 and 1 வந்து என்னது உங்களுக்கு x by 2. சரி, அடுத்தது என்னது 1 by 2 when it is 1 by 2 between 1 and 2. அப்புறம் x by 4 between 2 and 4. அப்புறம் 1 for x is more than 4, more than or equal to 4 அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, 4க்கு மேல இருந்தாலும் அது வந்து 1ன்னு ஆயிடும். சரியா? சரி, let me read the question. I think question நான் இது பண்ணாம விட்டுட்டேன். ஓகே, question பாருங்க. Is the distribution function continuous? First question என்ன கேட்டிருக்காங்க, distribution function continuous இல்லையான்னு கேட்டிருக்காங்க. If so, give its probability density function. So first question என்னது, இது distribution function கொடுத்திருக்கிற distribution function continuous இல்லையான்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கண்டினியூஸ்னா என்னதுப்பா, நீங்க பாட்டு ஒரு கையில வந்து ஒரு வரைஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அது பாட்டு போயிட்டே இந்த ஃப்ளோ போயிட்டே இருந்தது அன்னைக்கு கண்டினியூஸ். திடீர்னு நடுவில் ஒரு பாயிண்ட்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கேப் விட்டு திரும்ப வரைய ஆரம்பிச்சுன்னா அந்த இடத்துல டிஸ்கண்டினியூஸ் ஆயிடுது இல்லையா? ஸோ எங்கேயும் கேப் இல்லாம அப்படி போயிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்க, ஒரு ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்குன்னு நினைக்க, அது என்ன சொல்லுவாங்க, கண்டினியூஸ்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவாங்க மக்கள்னா, கண்டினியூஸ்னு சொல்லுவாங்க. ஓகே சரி, நவ் எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் இருக்கு இல்லையா, இது வந்து வெறும்னா லெஸ் தேன் எக்ஸ் வந்து லெஸ் தேன் 0 தான் இருக்கணும். ஓகே, எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0 தான் இருக்கணும். மற்றதெல்லாம் ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டினியூஸா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே, கண்டினியூஸா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம், அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு நம்பர் லைன் நான் வரைஞ்சுக்கிறேன். ஓகே, மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் 0 ஒன்று இருக்கு, அப்புறம் என்னது 1 இருக்கு, அப்புறம் என்னது 2 இருக்கு, அப்புறம் என்னது 4 இருக்கு. கரெக்டா இல்லையா? ஸோ இந்த ஃப்ளோவை பாருங்க கண்ணா, கரெக்டாக எப்படி இருக்குன்னு பாருங்க. சார் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ் இஸ் லெஸ் தேன் 0. when x is less than 0, less than 0 எந்த இடம் வருது பாருங்க. ஸோ இந்த இடம் வருது இல்லையா, x is less than 0, இந்த இடம் வருது. கரெக்டா இல்லை? இந்த இடம் வந்து x is less than 0. இந்த இடத்துல இருக்கும்போது அதனுடைய இது என்ன இருக்கும், 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வேல்யூஸ் எந்த வேல்யூ போட்டாலுமே உனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்கம்மா, 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது என்னவா இருக்கும், இந்த இடம் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா. ஸோ இது வந்து 0. அடுத்தது பிட்வீன் 0 and 1, இந்த இடத்தையும் டிஃபைன் பண்ணிட்டாங்க. என்னது, எக்ஸ் பை 2, இதையும் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டா? அடுத்து 1 to 2, இந்த இடத்துல 1 by 2, இதையும் டிஃபைன் பண்ணிட்டாங்க. 2 to 4, இது என்னது, எக்ஸ் பை 4, திஸ் ஆல்சோ காட் டிஃபைன்டு. கடைசியில் இருந்து மோர் தேன் 4ம் டிஃபைன் பண்ணிட்டாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னு நினைக்க, இதில் வந்து எல்லாமே மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படின்னா இது என்னது, கண்டினியூஸ் தானேமா? ஓகே, ஸோ இது வந்து ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னு நினைக்க, the function is continuous. ஓகே, the function is continuous. ஓகே, இது வந்து ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் எழுதணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், டிஃபைன்ட் வந்து நீங்க இது பண்ணி ஆகணும். ஸோ எப்படி ஆன்சர் எழுதலாம் அப்படின்னு நினைக்க, ஃபர்ஸ்ட் வந்து என்னது, ஆப்ஷன் கொஸ்டின் ஏ தானே. ஓகே, now therefore the function is continuous actually everywhere. Okay,
So function is what? Continuous. Okay, function is what? Continuous. எல்லா இடத்துலயும் அது என்ன இருக்குது? Continuous தான் இருக்குது. ஏன் continuous இருக்கு அப்படின்னு நினைக்கு? Because f of x is defined at minus infinity to plus infinity. இந்த இடத்துல வந்து f of x வந்து clear cut define பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால இது என்னது? இது கண்டினியூஸ் தான். அதனால இது என்னது? இது வந்து கண்டினியூஸ் தான். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் இது எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்ற பாருங்க. ஓகே, திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். கேபிட்டல் லெட்டர் f of x நீங்க வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஹவு டு ரைட் இட் I'll tell you. ஸோ இது எப்படி நினைக்கு? லிமிட் x tends to infinity f of x is equal to 1. ஸோ இது வந்து எதுக்காண்டி நினைக்கு? இது ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். என்ன ஜஸ்டிஃபிகேஷன்? ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ்ன்றதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். நீங்க லாஸ்ட் எழுதுனாலும் சரி, ஃபர்ஸ்ட் எழுதுனாலும் சரி, இதை ஒரு பாக்ஸ்ல போட்டு காமிச்சு கொடுத்துருங்க. ஓகே, இதெல்லாம் வந்து என்னது? தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் ஆர் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து ஜஸ்டிஃபிகேஷன்ஸ். சரி, அடுத்தது இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சான்னு கேட்டா இல்ல, அதுல இன்னொரு கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க. என்னது? இஃப் சோ கிவ் இட்ஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஓகே, சோ அப்படின்னா என்னது? நெக்ஸ்ட் இட்ஸ் அ கண்டினியூஸ்லி, therefore now probability density function. Okay, now we need to find out probability density function. Short என்ன சொல்றோம்? PDF ன்னு சொல்றோம். ஓகேவா? probability density function. As I told you earlier, probability density function என்னது? small letter f of x. Okay, small letter f of x define பண்ணலாமா? சரி, first என்னது கொடுத்திருக்கு? 0 தான். 0 னா என்ன பார்த்தோம்? 0 தானே. 0 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 when x is less than 0. Okay, அங்க less than or equal to வரக்கூடாது, இங்க less than 0. Okay, next என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க? x by 2. So now tell me, what is derivative of x by 2? சார் இது ரொம்ப ஈஸி சார். x by 2 ஓட டெரிவேட்டிவ் வந்து 1 by 2 சார். ஓகே, 1 by 2 அது எங்க இருக்கு? 0 less than or equal to x less than 1. So capital letter f of x x by 2, small letter f of x வந்து 1 by 2. Okay, between 0 and 1. Next என்னமா கொடுத்திருக்கு? 1 by 2. So 1 by 2 அப்படின்னா இந்த 1 by 2 ஓட டெரிவேட்டிவ் என்னது சார்? It's a constant sir, therefore it is going to be 0 sir. Very good. It is between x is between 1 and 2. Is that clear all of you? Next, x by 4 is given. What is x by 4? Again it is differentiable, right? 1 by 4. x by 4 differentiate பண்ணா 1 by 4. அதனுடைய லிமிட் என்னது? 2 less than or equal to x less than 4. Okay, next final at 1. 1 ஓட டெரிவேட்டிவ் என்னது? 0. 0 எப்போ கிடைக்கும்? x is more than or equal to 4. அதாவது 4க்கு மேல, அதாவது இன்ஃபினிட்டி வரைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது? 0க்கு முன்னாடி மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 0 வரைக்கும் 0 தான். அதே மாதிரி 4க்கு மேலேயும் 0 தான். நடுவுல தான் 0 to 4க்கு நடுவுல தான் உங்களுக்கு வேல்யூவே எக்ஸிஸ்டா இருக்குன்னு பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்ணா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. நவ் லெட் அஸ் கம் டு தி செகண்ட் கொஸ்டின். பி. பில பாத்தீங்கன்னா 3 சப்டிவிஷன் இருக்கு. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் a person will have to wait? ஓகே, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் a person will have to wait? அதாவது அவன் ஸ்டேஷன்ல கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? சப்போஸ் தட் த டைம் இன் மினிட்ஸ் that a person has to wait at a certain station for a train is found to be random phenomenon. நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல காத்து கிடக்குறீங்க இல்லையா, அதே ஃபங்க்ஷன்ல கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்ல இருந்து 0, அதாவது வந்த உடனே ட்ரெயின் கிடைக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அதுக்குண்டான சான்ஸ் வந்து 0 தான். ஏன்னா நீங்க வந்தா நின்று தான் ஆகணுன்ற மாதிரி தான் கணக்கு இருக்குது. அதுக்கப்புறம் 1 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்றதுக்கு உண்டான இது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. 1ல இருந்து 2 நிமிஷம், அதே மாதிரி என்னது 2ல இருந்து 4 நிமிஷம், இப்படி அவங்க கொடுத்துருக்காங்கப்பா. ஓகே, ஃபைன். இப்போ இங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? we need to find out, first question is we need to find out more than 3 minutes. Okay, more than 3 minutes. Okay, more than 3 minutes. அப்பனா இதுல என்னது? first question, probability of x more than or equal to 3. Okay, probability of x வந்து என்னது? more than or equal to 3. இது ரொம்ப சிம்பிள் தான், ஒண்ணும் இல்ல. more than or equal to 3 அப்படின்னு நினைக்க அது பாட்டுக்கு இன்ஃபைனைட் வரைக்கும் போயிட்டு இருக்குது இல்லையா? ஸோ நம்ம இந்த என்ன பண்ணலாம்? ஓகே, more than சாரி, ஓகே, மோர் தென் தான் கொடுத்துருக்கு. மோர் தென் 3 அப்படின்னு என்ன அர்த்தம்? 3 மினிட்ஸ்க்கு மேல எவ்வளவு நேரம் நீங்க வந்து வெயிட் பண்ணீங்கன்ற கணக்கு தான். ஸோ இப்படி கண்டுபிடிக்கிறதா இருந்தானக்கு நீங்க என்ன பண்ணுங்க? ஆல்வேஸ் கோ வித் திஸ் 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. இதுதான் நீங்க யூஸ் பண்ணணும் எப்பவுமே. ஏன்னா வந்து மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இட்ஸ் கோயிங் டு இன்ஃபினிட்டி இல்லையா? நமக்கு அந்த ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறது என்னவா இருக்கும் நினைக்கி? 3ல தான் கொடுத்துருப்பாங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ல தான் கொடுத்துருப்பாங்க. அதனால நீங்க அதில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ், சார் எப்படி சார் டேபிள்லாம் போடாமல் எப்படி சார் கண்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ரொம்ப மொக்க தான். சிம்பிளி யூ ரைட் எஃப் ஆஃப் 3, அவ்வளோதான். கேபிட்டல் லெட்டர் எஃப் ஆஃப் 3. ஓகே, சரி, இங்கே எஃப் ஆஃப் 3 என்னதுமா? சார் when it is going to be 3, tell me my dear, when it is going to be 3? 3 எங்க இருக்கு பாருங்க சார். 3 வந்து இந்த இடத்துல இருக்கு சார். is that clear all of you? அப்படின்னா x by 4 சார். okay, we need to take the function as x by 4. okay, we need to take the function as x by 4. so
வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த இடத்துல நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் பை 4. ஓகே, ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் பை 4 அப்படின்னா என்னது? ஃபைனல் ஆன்சரு 1 மைனஸ் எஃப் ஆஃப் 3 வந்து எக்ஸ் பை 4 எழுதக்கூடாது, ஏன்னா இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ 3 கொடுத்துருக்கு இல்லையாமா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3 பை 4. 1 மைனஸ் 3 பை 4 இஸ் 1 பை 4. ஆன்சர் ஓவர். அவ்வளோதான். ஓகே, அடுத்தது செகண்ட் கொஸ்டின் நல்லா கவனிங்க. வாட் இஸ் செகண்ட் கொஸ்டின் இஸ்? செகண்ட் கொஸ்டின் இஸ் less than 3 minutes. ஓகே, less than 3 minutesனா ரொம்ப சிம்பிள். ஓகே, x is less than 3. அதே ஃபங்க்ஷன் தான். சிம்பிளாக என்ன பண்ணலாம்? which is equal to f of 3. Simply you can write f of 3. So f of 3 தான் நமக்கு தெரியுமா என்னது f of 3? சார் 3 by 4 சார். ஆன்சர் ஓவர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. between 1 and 3 minutes. ஓகே, probability between 1 and 3 minutes. So third, probability between 1 and 3 minutes. Okay, so 1 and 3 minutes. Okay, between 1 and 3 minutes. 1க்கும் 3க்கும் நடுவுல. ஓகே, அது 1 and 3 minutesக்கு நடுவுல இருக்கிறது. இது அதை விட சிம்பிள் தான். என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு this is going to be f of 3 minus f of 1. அவ்வளவுதான். சரி, f of 3 என்ன கிடைச்சது பாருங்க. f of 3 we got 3 by 4 minus f of 1. Where is f of 1? Sir, இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. But remember, this is less than 1, this is less than or equal to 1. So equal to 1 இங்கே தான் இருக்குது. So equal to less than or equal to 1 வந்து இங்கே தான் இருக்கு. So அப்போ என்னது? 1 by 2. So which is equal to 1 by 2. 3 by 4 minus 1 by 2. 0.75 minus 0.5 which is equal to 0.25, sir, which is 1 by 4, sir. Very good. அல்லது sir, we'll take LCM, sir. LCM is 4. இங்க already denominator 4 இருக்கிறதுனால மேல 3. இங்க வந்து we'll multiply it by 2. So numerator also get multiplied by 2. So 3 minus 2 which is equal to what, my dear? 1 by 4. இதுதான் நம்மளுடைய final answer. Is it clear? So that's all with sum number 10. சரி, இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே தியரி கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஐ வாண்ட் யூ டு லைக் ரீட் த தியரி கொஸ்டின்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். அதுக்கப்புறம் புக்கில் இருக்கிற மாதிரி தியரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மாதிரி ஆன்சர் எழுத பாருங்க. ஓகே, அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே மேம், எஸ், தட்ஸ் ஆல் வித் திஸ் எக்ஸசைஸ் மை டியர். லெட் அஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்.